இப்ப வந்து நிறைய பேருக்கு பாஸ்வேர்ட் ஒன்று தெரியும். ஓகே, நீங்க பாஸ்வேர்டு வேக வைக்கிறது உங்களுக்கு தெரியல. ஓகே, நான் என்ன பண்ணிருக்கிறேன், ஆனா என்னோட சைடுல லேசா பாஸ்வேர்டு வந்து வறுத்துருவேன். வறுத்துனா சோப்பா இல்ல, ஜஸ்ட் அந்த பாஸ்வேர்டு சூடா இந்த பச்சை வாசனை, இந்த சோப்பெல்லாம் இல்ல, அந்த பச்சை வாசனை லேசா வறுத்துங்க. வறுத்துட்டு அவிச்சிடுவேன் உப்பு போட்டு. ஏன்னா இந்த ஒரு கப்பு தான் போட்டிருக்கேன், இந்த சின்ன கப்புல ஒரு கப்பு போட்டிருக்கேன். ஓகேவா? ஆனா நல்லா அவிச்சிடுவேன், புத்து புத்தோடு அவிச்சிடுவேன். பாருங்களேன், ஏன்னா நிறைய பேர் பயப்படுவாங்க, அவிக்க மாட்டாங்க, அங்கங்க அங்கங்க பாஸ்பேர் இருக்கும். நான் நல்லா அவிச்சிடுவேன், புத்து புத்தோடு குக்கர்ஸ் அது அப்படியே கொல கொல இருக்க மாதிரி அவிச்சிடுவேன். அப்பதான் எனக்கும் பிடிக்கும். ஓகே, நல்லா அவிச்சிட்டேன். ஓகேவா? நல்லா அவிச்சிடுங்க, பிரச்சனையே இல்லை. நம்ம அதுக்குன்னு ஒரு டிப்ஸ் இருக்குது. சில பேர் வந்து ரொம்ப நேரம் வச்சுட்டேன், நிறைய பேர் நினைப்பாங்க தண்ணி ஆயிரும். ஆமாவா இல்லையா? யார் நினைக்கிறாங்க தண்ணி ஆயிரும்னு? இருக்கும். அதே மாதிரி நானும் தேங்காய், இதுல வந்து பாஸ்பேர் வரல, நம்ம தேங்காய் பூ போடுவோம்ல, நான் தேங்காய் பூ போடும்போது எது செஞ்சாலும் நான் வறுத்துக்குவேன். ஓகேங்க, அது இது ஒரு கோலை தான் போட்டிருக்கேன். எப்ப ஒரு கோலைக்கு நான் அரை கப்பு தேங்காய் பூ போட்டிருக்கேன். ஓகேவா? ஒரு கோலைக்கு நான் ஒரு அரை கப்பு தேங்காய் பூ போட்டு நான் லேசா வறுத்துட்டேன். உப்பு போட்டனால உப்பு போட வேண்டாம், இப்ப நான் லேசா வறுத்துருக்கேன். லேசா அந்த வாசனை இருக்குது, அப்பதான் தேங்காய் பூ வாசமும் நல்லா இருக்கும், அந்த உருண்டையும் நல்லா இருக்கும். ஓகேவா? சில பேர் வந்து சட்டியில செய்ய மாட்டாங்க. நான் எதுக்கு, சில பேர் வந்து மங்களை போட்டு பிழைவாங்க, அதனாலதான் தண்ணி ஆகும். நான் என்ன செய்வேன், லேசா வறுத்துட்டு நான்ஸ்டிக் எடுத்துக்கோங்க, உங்களுக்கு ஈஸியா இருக்கும். நான்ஸ்டிக் எடுத்துக்கோங்க. ஓகேவா? நான்ஸ்டிக் எடுத்துக்கோங்க. நீங்க எவ்வளவு நிறைய செஞ்சாலும் ஒரு பானையில கூட நீங்க போட்டு செய்யலாம். ஓகேவா? நான் என்ன பண்ணுவேன், கருச்சீனி போடுறேன். அந்த சீனி நம்மளோட டேஸ்டா, எவ்வளவு சீனி வேணுமோ அவ்வளவு சீனி நம்ம போட்டுக்கலாம். ஓகேவா? ஓகே, சீனி போட்டுக்கிட்டு இது என்ன ஆகுது, தண்ணி ஆயிடுது. தண்ணி ஆகுதே இல்லையா? நீங்க சீனி போட்டுக்கிட்டே தண்ணி ஆகும் போது இது சுண்ட 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 என்ன ஆகும், இருக்கிறோம், உங்களுக்கு சின்னாங்க இருக்கும். ஓகே, வெள்ளை சீனி கொஞ்சம் கொஞ்சோண்டு வெள்ளை சீனி போடுங்க, ஒரு டேஸ்ட்டுக்கு தான் நம்ம வெள்ளை சீனி போடுறோம். மித்ததெல்லாம் வந்து கருப்பு சீனி தான். ஓகே, நீங்க வந்து சில பேர் என்ன போடுவாங்க, சுக்கு போடுவாங்களா? சுக்கு இல்ல, ஏலக்காய். ஏலக்காய், அது ஏலக்காய் எனக்கு பிடிக்காதுன்னா நான் ஏலக்காய் போட மாட்டேன். ஓகேவா? இதுலயே வந்து சுண்டிடணும். ஓகேவா? இதுலயே உங்களுக்கு சுண்டு வந்துடும். நான் எல்லாமே நான் சட்டியில் தான் செய்வேன், நீங்க பானையில் கூட நீங்க செய்யலாம். ஓகேவா? இப்ப தண்ணியா இருக்கனால உங்க இது தண்ணியா இருக்குது. இப்ப நீங்க இது சுண்ட 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 மெதுவா வச்சீங்களா, அது என்ன ஆகும்னா அப்படியே இருங்கிடும். ஓகேவா? இருங்கிடும். நீங்க நல்லா வேக வச்சுட்டா கூட பிரச்சனை இல்லை, குழப்பம் இருந்தா கூட பிரச்சனையே இல்லை. நம்ம என்ன செய்வோம், இது சட்டி வச்சுதான் நம்ம இது பண்ண போறோம். நான் அடுப்பு நான் மெதியா வச்சிருவேன், ரொம்ப வேக வேணாம், லேசா மீடியம் அடுப்பு வச்சுட்டு நம்ம வந்து மெஷர் பண்ணிருக்கேன். எனக்கு பாஸ்பேர் வந்து பிடிக்காது, அங்கங்க இருக்குது பிடிக்காது. நான் சில பேர் நான் பார்ப்பேன், பாஸ்பேரே அங்கங்க இருக்கும், சீனியே இருக்காது. இப்ப பயப்பட வேணாம், இது நான் எவ்வளவு இனிப்பு வேணுமோ அவ்வளவு இனிப்பு போட்டுக்கிட்டே, இப்ப குழம்புல தான் இருக்குது, இந்த சுண்டிடும் நம்மளுக்கு. இப்போ உங்களுக்கு வந்து பாஸ்பேர் அங்கங்க இருக்கும்போது நீங்க மெஸ் பண்ணலாம் இந்த மாதிரி, இல்லாட்டினா ஓகே தான். ஓகே, இதுதான் டிப்ஸு, இதுதான் மெயின். நீங்க சீனி போடும் போது தண்ணியா இருக்கும் போது இந்த சட்டியிலயோ ஒரு பானையில, ஆனா நாஸ்டிக்னா ஈஸியா இருக்கும், ஏன்னா அடி பிடிக்காதுல, அதுக்காக உங்களுக்கு ஈஸியா இருக்கும். இப்படியே அது சுண்ட 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 அது வந்து உங்களுக்கு கிராஸா வந்துடும். ஓகே, நீங்க டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். சீனி பத்தலன்னா நீங்க சீனி போட்டுக்கலாம். நான் 2-3 கரண்டி தான் போட்டிருக்கேன். ஓகே, எனக்கு போதும். இப்ப பாக்குது அது அவ்வளவு நல்லா இருக்குது. ஓகேங்களா? அது நல்லா சுண்டு வந்த கேட ஒரு 6-7 கிலோ நம்ம சொன்னாங்க. நல்லா வேக வச்சுக்கோங்க. நம்ம வந்து அவசரனால இன்னும் கொஞ்சம் வேக வைக்கணும். நல்லா வேக வச்சுட்டா இன்னும் ஈஸி ஆயிரும்.
ஓகேவா? இதுதான் இதோட டிப்ஸ். ஓகேவா? இருக்க இருக்க இந்த மாதிரி மொத்தமா ஆயிடுச்சுன்னா உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஓகே, கரெக்டா லெவல் வச்சுட்டு தண்ணி சுண்டும் போது அந்த பாஸ்பேட் வந்து அப்படியே முத்தா இருக்கும், அப்படியே கிராஸா இருக்கும். அப்ப ரவுண்டு பிடிக்க கிராஸா இருக்கும், ஈஸியா இருக்கும் அப்படின்னு. ஓகேவா? தான் பாருங்க, தண்ணியா இருந்துச்சு, இதாயிடுச்சு பாத்தீங்களா? இப்ப இனிப்பாவும் இருக்குது, இந்த கலரா இருக்குது. பிடிக்கும் போது நமக்கு தெரியும் கிராஸா இருக்குது. கிராஸா இருக்கும் போது ஈஸியா இருக்கும் உங்களுக்கு வந்து பிடிக்கி போடுறதுக்கு ஈஸியா இருக்கும். அந்த உருண்டையும் கொல கொலன்னு இருக்கிறது நல்லாதான் இருக்கும். ஓகே, ஒரு 3 மணி நேரம் உளுந்து ஊற வச்சுக்கோங்க. ஓகேங்க, இந்த உளுந்து நீங்க வந்து பூதிங்க செஞ்சீங்களா நல்லா டேஸ்டா இருக்கும். அந்த தோல் நல்லா இருக்கும், அந்த தோல் சாஃப்டா இருக்கும். ஓகேவா? உளுந்து இப்ப நான் வந்து இது வந்து 1 கப்பு தான் போட்டிருக்கேன். 1 கப்புக்கு நான் வந்து 4 பேர் கூறாங்க இந்த பூதிங்கள மிச்சம் இருந்துட்டா போல, இந்த மாவு நல்லாதான் இருக்கும். நான் என்ன பண்ணேன், கூட இருந்தாலும் நான் ஒரு 3/4 கப்பு எடுத்துக்கிட்டேன். 3/4 கப்பு உளுந்து எடுத்துக்கிட்டேன். தெலுங்குல வந்து மினப்பா பண்ணுவாங்க, உளுந்து எடுத்துக்கிட்டேன். ஓகேங்களா? இது என்ன செய்வேன், நல்லா கழுவிட்டேன். இப்போ வந்து 2 மணி நேரம் ஊறிட்டேன், 3 மணி நேரம் ஊறிச்சு. நல்லா கழுவி நான் அதை பிளான் பண்ணறேன். ஓகேவா? உங்களுக்கு நான் சொல்றேன். தண்ணி வச்சுக்கோங்க, அப்பதான் பிளாண்ட் ஆகும். நல்லா நேக்கா நம்ம பிளாண்ட் பண்ணிட்டோம். எல்லாரும் வந்து கோதுமாவு சோளமா போட்டுதான் நீங்க செய்வீங்க. ஆனா இந்த ஸ்டைல் நீங்க அந்த மேல தோல் சாப்பிட்டாங்க அவ்வளவு டேஸ்டா இருக்கும். நல்லா நேக்கா அரைச்சிடுங்க. ஓகே, அப்போ நேக்கா அரைச்சுக்கணும். ஓகே, இந்த மாதிரி நேக்கா அரைச்சுக்கோங்க. ஊத்துறேன் இருங்க. தெரியுதா? நான் நம்பாங்க. போல நம்பா. ஓகே, நான் இதை ஊத்திடுறேன். நான் ஒரு அரை கப்பு கூட இல்ல. ஓகே, 1 சத்து பரப்ப. ஓகே, அந்த இது போட்டுக்கிட்டேன். இது 2 ஸ்பூன் அரிசி மாவு போட்டுக்கிறேன். அரிசி மாவு எதுக்குன்னா அந்த பூதி கொஞ்சம் மொறு மொறுன்னு இருக்குது. ஓகே, 2 ஸ்பூன் பஸ்டார்ட் போட்டுக்கிறேன். ஓகே, நம்ம பூதிங்க எப்படி இருக்கணும், தண்ணி ரொம்ப பக்காட்டா இருக்கணும், கொலகொலே இருக்கே கூடாது. அந்த பெட்டர் வந்து ரொம்ப வந்து திக்கா இருக்கணும். ஓகேவா? திக்கா இருக்கணும், சாயரே இருக்கக்கூடாது. ஓகே, நம்ம கொஞ்சம் உப்பு போடுவோம். கோதி மாவு. ஓகேவா? இது வந்து அரிசி மாவு. ஓகே, அரிசி மாவு வந்து டுவோசா. ஓகே, பாப்போம்னா அரிசி மாவு கோதுமை தான் செய்வோம், அதுதான் இருக்கும். ஓகேவா? நான் கொஞ்சோண்டு உப்பு போட்டுக்கிறேன். உப்பு போட்டுக்குவேன். இந்த பூதிங்க கொஞ்சம் டேஸ்டா இருக்கிறதுக்கு ஒரு கண்டு சீனியை போட்டுக்குவேன். ஓகேவா? மேல மாவு. ஓகே, உங்களுக்கு தெரியும் இது வந்து தண்ணியா இருந்துச்சுன்னா நீங்க கோதுமை போட்டுக்கலாம், பிரச்சனையே இல்லை. ஓகே, எனக்கு தெரியுது கொஞ்சம் தண்ணியா இருக்குதுன்னு. நான் வந்து நீங்க நீங்க சத்து பொறுப்பாடுதான் சொன்னேன். வெளியுமா நீங்க பாருங்க, கொஞ்சம் தண்ணியா இருந்தா கோதுமை போட்டுக்கோங்க, அவ்வளவுதான். நம்ம கோதுமை போட்டு தானே செய்வோம். மேலு மாவு. ஓகே. ஓகே, இதுல கூட நீங்க வந்து கரிசனி கூட லேசா போட்டுதான் போட்டுக்கலாம், ஏன்னா அது சாக்லேட்டா இருக்கும். இல்லாட்டினா நான் வந்து கலர் போட்டுருவேன், மஞ்சள் கலரா இருக்கிறதுக்கு மஞ்சள் போட்டுருவேன். ஓகேவா? நீங்க பாருங்க, நீங்க வந்து உளுந்து கொஞ்சம் தண்ணியா இருந்துச்சு, நீங்க வந்து கோதுமை போடலாம், பிரச்சனை இல்லை. திக்கா இருக்கணும், மாவு வந்து எப்பயும் திக்கா இருக்கணும். அவ்வளவுதான், இவ்வளவுதான். ஓகேவா? அவ்வளவுதான். ஓகேவா? புரியுதுங்களா? மேல் மாவு எப்படி புக்காட்டா இருக்கும்ல, சாயர இருந்தா நீங்க வந்து அந்த இதை பிடிக்க முடியாது. ஓகேவா? ஓகே, நம்ம வந்து அது உருண்டை பிடிப்போம். நீங்க மாவு அரைக்கும் போது உளுந்து கொஞ்சம் தண்ணியா இருந்துச்சுன்னா நீங்க போட்டுக்கலாம், ஆட் பண்ணிக்கலாம். கோதுமை ஆட் பண்ணிக்கலாம், ஏன்னா இது வந்து திக்கா இருக்கணும், புக்காட்டா இருக்கணும். ஓகேவா? அப்பதான் வந்து இந்த அந்த பூதி விடும்போது விரி விரியாது. ஆமா, விரியாது.
முடிச்சு நீங்க பாருங்க, ஈஸியா கிராஸா இருக்குது பாருங்க. லட்டு மாதிரி கிராஸா இருக்குது. நம்மளுக்கு வந்து சின்னாங்கா இருக்கும். பூதிக்கு மட்டும் பொறிக்க ஈஸியா இருக்கு. லட்டா வந்து கொல கொல இருந்தா உண்மையில கஷ்டமா தான் இருக்கும். அதனாலதான் வந்து கல்சீனி போட மாட்டாங்க. ஓகேவா? ஈஸியா இருக்கு பாத்தீங்களா? வந்துச்சு பாத்தீங்களா? ஒட்டாது. நீங்க வந்து கல்சீனி கூட போட்டுக்கலாம், நல்லா இருக்கும். உளுந்து அவ்வளவு நல்லதுன்னுவாங்க. பாருங்க, இன்னைக்குள்ள உருண்டை நம்மளோட உருண்டை இனிப்பா நல்லா இருக்கும்.